إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்களது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவளவேனும் தவறாது எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. மாதா மாதம் ஒன்று கூடக்கூடிய இந்த இஸ்லாமிய ஒன்று கூடலிலே இன்றைய தினம் மதீனாவின் சிறப்புகளும் அதன் ஒழுங்குகளும் எனும் தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிலே பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் பயனுள்ள விடயங்களை நமது இம்மை மறுமைக்கு பொருத்தமானதாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக விடயத்துக்கு நான் வருகின்றேன். இந்த தலைப்பின் கீழால் மதீனாவின் சிறப்புகள், அதே போன்று மதீனாவில் வாழக்கூடியவர்களுடைய ஒழுங்குமுறைகள், மதீனாவிலே நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களும், அதே போன்று மதீனாவை தரிசிப்பதற்காக பிற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கான சில ஒழுங்குகளையும் குறிக்கப்பட்ட இந்த நேரத்திலே என்னால் இயலுமான அளவு உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த மதீனா நகர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகர், மதீனத்துன் நபி, மதீனத்துர் ரசூல் என்று நாம் கூறுகின்றோம், கேள்விப்படுகின்றோம். இதனுடைய உண்மை தன்மைகளை அடைந்து கொள்வதற்காக உலகில் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் சாறை சாறையாக வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் கண்டுகொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். எனவே இந்த மதீனா என்பது அல்லாஹ்விடமிருந்து வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தேவைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திகளை கொடுத்து கொண்டிருந்த இடம், ஈமான் இறுதியிலே ஒன்று கூடக்கூடிய இடம். அதே போன்று மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகை தந்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் ஒன்று சேர்ந்த இடம். அவர்களுடைய உறவுகளை, அவர்களுடைய சகோதரத்துவத்தை நடைமுறையிலே நாம் காணக்கூடிய வரலாறுகளே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருப்பதை இன்றும் நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதே போன்றுதான் அன்று முஸ்லிம்களுக்கென ஒரு தலைநகராக, முதலாவது தலைநகராக உருவானதும் அந்த மதீனா நகர்தான். இந்த மதீனாவிலிருந்து தான் எத்தனையோ ஜிஹாதுக்காக, அறப்போருக்காக மக்கள் புறப்பட்டு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரான மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே மதீனாவுக்கு அவர்கள் வருகை தருகின்றார்கள். இங்கேதான் கடைசி வாழ்க்கையை கழித்தார்கள், இங்கேதான் மரணித்தார்கள், இங்கேதான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கிருந்துதான் நாளை எழுப்பப்பட இருக்கின்றார்கள். எனவே இந்த மதீனாவை பொறுத்தவரையிலே மக்காவுக்கு அடுத்ததாக சிறப்புக்குரிய இடம் மதீனா என்பதில் நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட மதீனா அதிக சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று ஒரு வாதம் இருந்தாலும் நபி அவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு அதனை மறுதளிக்கின்றது. நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்படுகின்ற நேரத்திலே மக்காவை பார்த்து கூறுகின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னகி லகைரு அர்தில்லாஹ், அல்லாஹுடைய பூமியில் மிகவும் சிறப்பான ஊர் நீதான் என்று மக்காவை முன்னோக்கி கூறுகின்றார்கள்.
அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான பூமியும் அந்த மக்கமா நகர் தான். வலவுல அன்னி, நான் அந்த மக்கமா நகரிலிருந்து வெளியேற்றப்படவில்லை என்றால் மா ஹரஜுத்தி, இந்த மக்காவிலிருந்து வெளியேறியிருக்க மாட்டேன் என்று நபி அவர்கள் கவலையுடன் அந்த புறப்படுகின்ற வேளையிலே கூறுகின்றார்கள். எனவே சிறப்புக்குரிய இடம் மக்கா, இரண்டாவது சிறப்புக்குரிய இடம் மதீனா என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து என்பதை நாம் நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த மதீனாவுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன. இருந்தாலும் ஓரிரண்டு விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். இந்த மதீனாவுடைய சிறப்பை நாம் பார்ப்போம் என்றால், அதற்கென கூறப்படக்கூடிய பெயர்களை வைத்தே அதனுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மதீனா நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் யஸ்ரிப் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. நபி அவர்கள் வருகை தந்ததற்கு பின்னால் மதீனா என்று அழைக்கப்பட்டது. இதனை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்ற போது, அதாவது உங்களுக்கு சூழால் இறை நிராகரிப்பாளர்கள் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த வசனத்திலே வமின் அஹ்லில் மதீனதி, அதாவது மதீனா வாசிகளிலும் முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கோடிட்டு காட்டுகின்றான். எனவே மதீனா என்பது அல் குர்ஆனிலே வரக்கூடிய பெயர். அதே போன்று நபி மொழியிலே ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன, அவைகளை மட்டிட முடியாது. வரலாற்று ஆசிரியர்களுடைய வரலாற்று புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் மதீனாவுக்கென பல ஆயிரக்கணக்கான பெயர்களை நாம் காணலாம். அதிலும் வரலாற்றாசிரியர் அஸ்ஸம்ஹூதி ரஹ்மஹுல்லா அவர்களது வஃபாஉல் வஃபா என்ற நூலிலே 94 பெயர்களை மதீனாவுக்கென குறிப்பிடுகின்றார்கள். அவ்வளவு பல பெயர்களை கொண்டது அவருடைய சிறப்பை குறித்து நிற்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கின்றன. அதே போன்று ஒரு பெயர்தான் மதீனாவுக்கு தாபா, மனமானது. அதே போன்று தைபா, அதுவும் மனமானது, புனிதத்துவம் மிக்கது என்ற பல பொருள்களை கொள்ளக்கூடிய வார்த்தைகள். இந்த தாபா என்பதை நாம் எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தபூக் யுத்தத்தை விட்டு மதீனாவுக்கு வருகின்ற போது, மதீனாவை அண்மித்த போது சஹாபாக்களிடம் கூறுகின்றார்கள், ஹாதிஹி தாபா, இதுதான் தாபா, வஹாதா உஹுத், இது ஜபல் மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, அது எங்களை நேசிக்கின்றது, நாமும் அதனை நேசிப்போம் என்று நபி அவர்களுடைய அன்பை, மதீனாவை பற்றிய பாசத்தை அவர்களுடைய வார்த்தைகளால் சஹாபாக்களுக்கு கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இந்த மதீனா கெட்டவர்களை, சதிமோசக்காரர்களை அப்புறப்படுத்திவிடும் என்று இந்த தைபா என்ற பெயர் நமக்கு புனிதத்துவத்தை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள், وَإِنَّهَا تَنْفِي الْخَبِيثَ كَمَا تَنْفِي النَّارُ خَبَثَ الْفِضَّةِ, அதாவது சில்வர், அதாவது வெள்ளியிலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்துவது போன்று இந்த மதீனா அசுத்தங்களை அப்புறப்படுத்தி தூய்மை பெறும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த மதீனா என்பது நறுமணமிக்கது, புனிதத்துவம் வாய்ந்தது போன்ற பல பொருள்களை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த மதீனாவுக்கு இன்னும் ஒரு பெயர் தான் அத்திர் உல் ஹசீனா, அதே போன்று அத்தார், அல் ஈமான், இது போன்று பல பெயர்களை குறிக்கக்கூடிய பெயர்களை நாம் ஹதீஸ்களிலும் வரலாற்று நூல்களிலும் காணலாம். எனவே இவ்வாறான பல பெயர்களை கொண்ட இந்த மதீனா நகருக்கென பல சிறப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கத வ இன்னி ஹர்ரம்துல் மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கமா நகரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கைப்படுத்தினார்கள், மகிமைப்படுத்தினார்கள், மதீனாவை நான் சங்கைப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் இருக்கக்கூடிய நகர் மதீனா நகர் சங்கையானது, கௌரவமானது, புனிதமானது. இவ்வாறான ஒரு இடத்திலே இருக்கின்ற போது அவருடைய புனிதத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய மகிமைகளை நாம் வாழ்வாதாரத்திலே நமது எல்லா விதமான விடயங்களிலும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஹரத்தை பொறுத்தவரையிலே நாம் சர்வசாதாரணமாக இன்று ஹரம் என்றால் இந்த மஸ்ஜிது நபவி அமைய பெற்றிருக்கக்கூடிய இடம் என்று அதிகமானவர்கள் கருதுகிறார்கள். நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியை பற்றி கூறவில்லை. ஹரம் என்பது
அல் மதீனத்து ஹரமுன் மா பைன ஐரின் இலா சௌர், 2 மலைகளுக்கும், அதாவது சௌர் என்ற மலைக்கும் ஐர் என்ற மலைக்கும் இடையில் உள்ளதுதான் ஹரம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே மதீனாவிலே நாம் தெற்கு புறத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மீகாத் மதீனாவாசிகள் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கின்ற போது இஹ்ராம் நாடுகின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஜபல் ஐர் என்ற மலை இருக்கின்றது. அதே போன்று வடக்கு புறத்திலே உஹது மலைக்கு பின்புறமாக, அதாவது தரீக் ஹலீல், அதாவது ஜின்மலை என்று சொல்லுவோம், அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடுத்த புறமாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் ஹரம் என்பது நபி அவர்கள் கூறிய இந்த 2 மலைக்குட்பட்ட இடம். இன்று நாம் சமகாலத்திலே பார்க்கலாம், சர்வசாதாரணமாக மக்கள் அறிந்து கொள்வதற்காக பிதாயத்துல் ஹரம், அதாவது பிகினிங் ஆஃப் ஹரம் அல்லது எண்ட் ஆஃப் ஹரம், ஹரத்துடைய ஆரம்ப எல்லை முடிவு எல்லை என்ற அடையாளங்கள் விளம்பர பலகைகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே அது நமக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றன. எனவே இந்த ஹரம் என்பது இந்த 2 மலைக்குட்பட்ட இடம், மஸ்ஜிது நபவி மாத்திரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான 2 மலைகளுக்குட்பட்ட இந்த மதீனமா நகர் ஹரம், சங்கையாக்கப்பட்ட புனிதத்துவமான நகராக இருக்கின்றது. மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனதி கமா தரிசுல் ஹய்யது இலா ஜுஹ்ரிஹா, ஒரு பாம்பு எவ்வாறு தனது பொந்துண்டில் நுழையுமோ அதே போன்று இறை விசுவாசம் என்பது இந்த மதீனாவில் தான் தஞ்சமடையும் என நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த புனிதத்துவமான நகரை நோக்கி நல்லவர்கள் வந்து சேருவார்கள், மதீனாவை வந்து வாழ்வார்கள் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போன்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மதீனா என்பது கரியத்துன் தஅகுலுல் குரா, கிராமங்களை உண்ணக்கூடிய நகர் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அவருடைய ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி கூறுகின்ற போது, கிராமங்களை உண்ணக்கூடிய நகரின் மீது ஹிஜ்ரத் செய்யுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது, இந்த மதீனமா என்பது வெற்றி கொள்ளப்படும் அல்லது உதவி செய்யப்படும் அல்லது ஏனைய கிராமங்களை விட மிஞ்சிவிடும் என்ற கருத்தை வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு விளக்கம் கூறப்படுகின்றது, உலகில் பல பாகத்திலும் யுத்தத்துக்காக போன சஹாபாக்கள் இந்த மதீனாவுக்கு கனிமத் பொருட்களை எடுத்து வந்தார்கள். ஜிஹாதுக்காக புறப்பட்டவர்கள் அவர்கள் கனிமத் பொருட்கள் இந்த மதீனாவுக்கு எடுத்து வந்தார்கள். எனவே இந்த 2 நிகழ்வுகளும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம். அதே போன்று இந்த மதீனாவுக்குரிய சிறப்புகளில் ஒன்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன், மதீனா என்பது அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பம் யாருக்கென்றால், மதீனாவை விட்டுவிட்டு பிற நகர்கள் வெற்றி கொள்ளப்படுகின்ற போது, அங்கே மதீனாவை விட பொருளாதாரங்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் வருகின்ற போது, உலக லாபங்களுக்காக, உலகத்தை தேட வேண்டும் என்ற ஆசைக்காக புறப்படக்கூடிய மக்களை பார்த்து கூறினார்கள், மதீனா உங்களுக்கு நன்றாக இருக்கும் அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் என்று அவர்களை பார்த்து கூறினார்கள். எனவே மதீனாவை வெறுத்து உலக ஆதாயத்துக்காக யார் வருத்த செல்கின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதீனாவுக்கென அவர்களை விட சிறப்புக்குரிய மக்களை குடியிருத்த செய்வான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று மதீனாவுடைய சிரமங்கள், மதீனாவுடைய துன்பங்கள், துயரங்களை பொறுத்து கொள்கின்றவர்களுக்கு நாளை மறுமையிலே நான் ஷஃபாஅத் மன்றாடுவேன் என்று நபி அவர்கள் பரம் சாட்டுகின்றார்கள். அதே போன்று இந்த மதீனாவுடைய சிறப்புகளில் ஒன்றுதான், இந்த மதீனாவிலே நாம் சங்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நூதனமான செயல்களை, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை, மார்க்கத்திலே புதுவிதமான நூதன செயல்களை ஒருபோதும் நுழைத்துவிடக் கூடாது. அவ்வாறு யாராவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செய்தியை, ஒரு விடயத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய சாபம் அவருக்கு உண்டாகும், வானவர்களுடைய சாபம், மனிதர்கள் அனைவர்களுடைய சாபம் உண்டாகும். அதே போன்று அவர்களுடைய இந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்காக, அவருடைய அபிவிருத்திக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, எங்களது கனி வகையிலே அபிவிருத்தியை தருவாயாக,
இந்த மதீனாவிலே அபிவிருத்தியை தருவாயாக. அளவு நிறுவைக்காக பயன்படுத்தக்கூடிய முத் போன்ற அளவு நிறுவைகளே பரக்கத்தை தருவாயாக என்று மதீனாவுக்காக நபியுடைய பிரார்த்தனை இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக துவா செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்காக மக்காவை போன்று 2 மடங்கு அபிவிருத்தியை கேட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த மதீனா தஜ்ஜால், அதே போன்று பிளேக், காலரா போன்ற நோய்கள் வராமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த நகரை இந்த தஜ்ஜால் வராமல் வானவர்கள் மூலமாக பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் மதீனாவுக்கு வரக்கூடிய எல்லைகளிலும் வானவர்கள் தஜ்ஜால் வரவிடாமல் தடுப்பதற்காக காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த மதீனா நகரிலே சிறப்புக்குரிய 2 பள்ளிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று மஸ்ஜிது நபவி, இரண்டாவது மஸ்ஜிது குபா. இந்த மஸ்ஜிது நபவியை பொறுத்தவரையிலே மார்க்கம் என்ற போர்வையிலே உலகத்திலே பயணம் செய்யக்கூடிய பள்ளிகள், நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிகள் 3 இருக்கின்றன. அது ஒன்றுதான் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மதீனாவில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுன் நபவி, மூன்றாவது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிகளுக்கும் தான் வணக்கம் என்ற போர்வையிலே, மார்க்கம் என்ற போர்வையிலே நாம் பயணம் மேற்கொள்ளலாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான அருமையான ஒரு பள்ளி அமைந்திருக்கக்கூடிய மதீனாவிலே இருக்கின்றோம். மஸ்ஜிது நபவியை அடைந்திருக்கின்றோம். அதன் மூலமாக என்னென்ன பயன்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கு நாம் ஒருபோதும் சோம்பேறிகளாக இருந்து விடாமல் அதனை அடைந்து கொள்வதற்காக நானும் நீங்களும் முயற்சிப்போமாக. அந்த மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்காக கொடுக்கப்படக்கூடிய கூலி 1 மடங்கு. நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, இந்த மஸ்ஜிது நபவியிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை ஹைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர ஏனைய பள்ளிகளில் தொழுகின்ற தொழுகையை விட 1000 மடங்கு சிறப்பு இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கே தொழுகை என்றுதான் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஃபர்லான தொழுகைகளாக இருந்தாலும் நஃபிலான தொழுகைகளாக இருந்தாலும் 1000 மடங்கு நன்மைகள் கிடைக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பு எங்கே இருக்கின்றது என்று கூறுகின்ற போது ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, பள்ளியிலேதான் இந்த சிறப்பு இருக்கின்றது என்று பள்ளியை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். எனவே பள்ளியில் தொழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த 1000 நன்மை சிறப்பு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பள்ளியுடன் எதுவெல்லாம் இணைக்கப்படுகின்றதோ, எதுவெல்லாம் விஸ்தீரணம் செய்யப்படுகின்றதோ அதுவெல்லாம் பள்ளியாக கருதப்படும். அந்த இடங்களில் தொழுதாலும் இந்த நன்மை கிடைக்கும். அதே போன்று இந்த மஸ்ஜிது நபவியிலே சிறப்பான ஒரு இடம் இருக்கின்றன. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, எனது வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையிலே சுவர்க்கத்து பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை இருக்கின்றது என்று மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய ரவுதாவை பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மிகவும் பெருமதியான ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம். இலவசமாக நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நமது காலடியிலே இருக்கின்றன. இவைகளை நாம் நழுவ விட்டுவிடக் கூடாது. இந்த மஸ்ஜிது நபவியிலே தொழுகைக்காக மக்கள் நிறைந்து விட்டால் 3 பக்கங்களும் அவர்களுக்கு தேவையான இடத்திலே அவர்கள் தொழுகைகளை நீட்டிக்கொள்ளலாம். கிப்லாவுக்கு, அதாவது முன்புறத்தை தவிர்ந்த மஸ்ஜிது நபவியிலே வலதுபுறம், இடதுபுறம், பின்புறமாக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் அவர்கள் தொழுகைக்காக நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் பள்ளியிலே தொழக்கூடிய 1000 நன்மை என்பது அந்த பள்ளியுடைய வட்டத்துக்குள்ளால் தான் கிடைக்கும். ஆனால் ஜமாஅத்துடன் தொழக்கூடிய நன்மை அந்த மஸ்ஜிது நபவியுடைய ஜமாஅத்தை பின்தொடர்ந்து எவ்வளவு தூரம் மக்கள் தொழுகின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தொழுகைக்காக செல்லக்கூடியவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியுடைய எல்லை வெளியிலே போடப்பட்டக்கூடிய வேலைக்கு உள்ளால் தொழுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த எல்லையினுள் தொழுதால் தான் மஸ்ஜிது நபவியிலே தொழுத 1000 நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், வெள்ளிக்கிழமை நேரத்திலே நேர காலத்துடன் வரக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நிழலுக்காக இங்கே ஹோட்டல்களுக்கு அருகாமையிலும்
இன்னொரு பல இடங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் சிலவேளை இதனை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும். ஆனால் 1000 நன்மை என்பது பள்ளியுடைய வட்டத்துக்குள் தொழுதால் தான் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து நமது நண்பர்களுக்கும் அதை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மஸ்ஜிது நபவியிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று மக்கள் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை ஒரு காரணமாக எடுத்து நமது நாடுகளிலே, இலங்கை இந்திய நாடுகளிலே எத்தனையோ பள்ளிகளில் மண்ணறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே மக்பராக்கள் அமையப்பட்டிருக்கின்றன. காரணம், அவர்கள் கூறக்கூடிய ஆதாரம் மதீனாவிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மஸ்ஜிது நபவியில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட பெரிய ஆதாரம் வேண்டுமா என்று விவாதம் புரியக்கூடிய, தர்க்கம் புரியக்கூடிய எத்தனையோ நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டதற்கு பின்னால் அதற்கு அண்மையில் தான் அவர்களுடைய மனைவிமார்களுடைய இல்லங்கள், வீடுகள் அமர்ந்திருந்தது. அந்த வீடுகளில் ஒன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருமை மனைவி உடைய வீடும் அமைந்திருந்தது. இந்த இடத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களுடைய இறுதி நேர மரணம் வருகின்றது. அந்த இடத்திலே தான் அடக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டல். அதன் அடிப்படையிலே தான் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்களே அல்லாமல் மஸ்ஜிது நபவியினுள் ஒருபோதும் அடங்கப்படவில்லை என்ற செய்தியை மதீனாவில் இருக்கக்கூடிய நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய மக்களுக்கு அதனை தெளிவாக எடுத்துரைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இப்போது மஸ்ஜித் நபவியுடைய அந்த விசாலமான தன்மைக்குள்ளால் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அடங்கப்பட்டிருப்பது ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து ஏனையவர்களுக்கும் மதீனாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நாம் அதனை படித்து கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அதே போன்று இரண்டாவது சிறப்புக்குரிய பள்ளிதான் மதீனாவில் மஸ்ஜிது குபா. இந்த மஸ்ஜிது குபாவை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு முதலாக வந்து இறங்கிய இடம் அந்த மஸ்ஜிது குபா அமைந்திருக்கக்கூடிய இடம். அங்கே அவர்கள் பள்ளியை கட்டினார்கள். நபி அவர்கள் அங்கிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து மஸ்ஜித் நபவியை கட்டியதற்கு பின்னாலும் கூட அதனுடைய மகிமை கருதி, அதனுடைய கௌரவம் கருதி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி அவர்கள் அங்கே செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய செயலால் நமக்கு பார்க்கக்கூடிய ஆதாரமாக இருக்கின்றது. அவர்கள் கூறக்கூடிய, வாயால் சொல்லக்கூடிய ஆதாரங்களை எடுத்து பார்ப்போம் என்றால், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யார் வீட்டிலே வுது எடுத்த நிலையில், சுத்தமான நிலையில் மஸ்ஜிதுல் குபாவுக்கு வருகை தந்து ஒரு தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அவ்வளவு சிறப்புக்குரிய பள்ளி மஸ்ஜிது குபா அமைந்திருக்கக்கூடிய மதீனாவிலே நாம் இருக்கின்றோம். எனவே அதனையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஏராளமான சிறப்புகளை நாம் கூறிக்கொண்டே போகலாம். எனவே இவ்வாறான சிறப்புகளை உடைய மதீனாவிலே வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய நாம் அதற்கென சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. இவைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்றுவதற்கு ஒவ்வொரு முயற்சிக்க வேண்டும். முதலாவதாக, மதீனாவில் வாழக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, வசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய ஒரு பெரிய அருளை நான் அடைந்திருக்கின்றேன். இந்த பேரருளை அருள் என்று உணர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ மக்கள் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து மக்கா மதீனாவுக்கு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு நாள் இருக்க விரும்பினாலும் குறிப்பிட்ட சில நாட்களிலே இந்த நகரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சில தினங்களில் மதீனாவை விட்டு புறப்பட்டு சென்று விடுவார்கள். எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது பெரும் அருள் என்பதை உணர்ந்து நன்றியுடையவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மதீனாவை நேசிக்க வேண்டும், மதீனாவை அன்பு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் இந்த மதீனாவை நேசித்திருக்கின்றார்கள். இந்த மதீனாவை நபி அவர்கள் எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள் என்ற வரலாறு ஏராளம் ஏராளம். நபி அவர்கள் வெளியூர்களுக்கு பயணம் சென்று மதீனாவுக்கு வருகை தந்தால், மதீனாவை அண்மித்து விட்டால்
அவர்களது வாகனத்தை அவசரப்படுத்துவார்கள். அவசரமாக மதீனாவை வந்து சேர வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள், மகிழ்ச்சியிலே திகழ்வார்கள். அவ்வளவு பாசத்தை மதீனாவின் மீது கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் மதீனாவிலே வாழக்கூடிய நாம் அல்லாஹுடைய நபியுடைய போதனைகளை பின்பற்றுகின்ற விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய போதனைக்கு மாற்றம் செய்வது, நபியுடைய வழிகாட்டலுக்கு துரோகம் செய்வது, பாவத்திலே தினமும் இருப்பது, இது போன்ற விடயங்களை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மதீனாவில் இருக்கின்ற நேரத்திலே நமது மறுமைக்காக சம்பாதிக்கக்கூடிய, நமது மன்னரைக்காக மறுமைக்காக எத்தனையோ நன்மைகளை குறுகிய நேரத்திலே இலகுவான முறையில் ஈட்டக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே மஸ்ஜித் நபவிலே தொழுவது, குர்ஆனை ஓதுவது, இன்னொரு நல்ல வணக்கங்களில் ஈடுபடுவது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற இன்னொரு நல்ல செயல்களை இந்த மதீனாவிலே செய்து மறுமையின் ஏட்டை கனப்படுத்திக் கொள்வதற்காக நாம் இந்த மதீனாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் குதுவத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரியுடன் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மதீனாவிலிருந்து தான் உலகமெல்லாம் ஒளி பரவியது. மதீனாவிலிருந்து தான் உலகத்தில் பல பாகங்களில் ஒளி பிறந்ததை நாம் வரலாற்று மூலமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த மதீனாவில் ஒளி உதயமான இடம், நன்மைகள் பறந்த இடம், அந்த இடத்திலே இருக்கின்ற நாம் முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் ஒரு உதாரண புருஷர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய காலத்திலே உதாரண புருஷர்களாக இருந்து நாட்டுக்கு செல்லுகின்ற போது மதீனாவில் இருந்து வருகின்றார், மதீனாவிலே வாழ்ந்தவர் என்று பார்த்து நம்மிடத்திலே நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்மில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் வெறுமனே மதீனாவிலே இருந்தோம், மதீனாவிலே வாழ்ந்தோம் என்பதற்காக எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நாம் உண்மையாளர்களாக, நேர்மையானவர்களாக, நட்பண்புகளை கொண்டவர்களாக நாம் இந்த மதீனாவிலே வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மதீனா எத்தனையோ சஹாபா தோழர்களை மனித புனிதர்களாக மாற்றி இன்றும் உதாரணம் கூறக்கூடிய, உண்மைக்கு உதாரணம் கூறக்கூடிய, தர்மத்துக்கு உதாரணம் கூறக்கூடிய, பொறுமைக்கு உதாரணம் கூறக்கூடிய இன்னொரு பல உதாரணங்களை மதீனாவிலிருந்து ஒளியாக பிறந்த எத்தனையோ சஹாபா தோழர்கள், எத்தனையோ சஹாபியா பெண்மணிகளுடைய உதாரணங்களை நாம் வரலாறுகளை படிக்கின்றோம். ஆனால் அதில் ஒன்றையாவது நானும் எனது வாழ்விலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பிறருக்கு எனது வாழ்க்கையிலே எனது செயலால் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் ஒவ்வொருவரும் நமது அடிமனதிலே நாம் ஆழமாக பதித்து நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இந்த மதீனா நகரிலே எத்தனையோ சஹாபா தோழர்கள், எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாம் ஓங்க வேண்டும், உயர வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், உலகமெல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சஹாபா தோழர்கள் மதீனாவை விட்டு இறை பாதையிலே தியாகம் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மதீனாவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், உண்மைக்கு நாம் உதாரணமாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நூதன செயல்கள், மார்க்கத்துக்கு முரணான செயல்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக தூரமாகிவிட வேண்டும். வேறு நாடுகளில் இருப்பதும் தவறு, ஆனால் இந்த இடத்தில் இருந்து கொண்டு மஸ்ஜிது நபவி இருக்கின்றது, நபி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள், உலகமெல்லாம் ஒளி பரவிய இடத்திலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு அண்மையிலே அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கேவலமான பல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அல்லவா? மதீனாவுக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, ஹாஜிமார்களுக்கு நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எவ்வளவு ரூபாய்களை செலவு செய்து இங்கே வருகை தந்து உம்ராவை முடித்துவிட்டு அல்லாஹுக்கு மாற்றமான, நபி அவர்களுக்கு துரோகமான செயல்கள் ஈடுபட்டு விட்டு சென்றால் எங்கே அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மதீனாவில் இருக்கின்ற போது இயற்கையிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வேட்டை மிருகங்களை நாம் வேட்டையாடுவதையும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம விவசாயத்துக்காக நாட்டக்கூடிய மரங்களை தேவை கேட்பதை நாம் நட்டலாம், வெட்டலாம். ஆனால் இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த மதீனாவில் இருக்கின்றவர்களுக்கு பல சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும்.
யார் இதனை அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நாளைய மறுமையிலே நபி அவர்களுடைய ஷஃபாஅத் மன்றாட்டம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று மதீனா வாசிகளுக்கு துன்புறுத்தல் செய்வது, மதீனா வாசிகளுக்கு துரோகம் செய்வது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் மதீனா வாசிகளுக்கு சதிமோசம் செய்கின்றார்களோ அவர்களை தண்ணீரில் உப்பு எவ்வாறு கரையுமோ அதே போன்று அழித்து விடுவோம் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே மதீனா வாசிகளுக்கு துரோகம் செய்வது, அவர்களுக்கு சதிமோசம் செய்வது, அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதை எல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அது வார்த்தைகளால் இருந்தாலும், எழுதுகோளால் எழுதினாலும், இன்னொரு பல விடயங்களாக இருந்தாலும் துரோகம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மதீனாவிலே பல வருடங்களாக நாம் வாழ்கின்றேன் என்று நம்மை நாம் பெருமைப்பட்டுக் கொள்வது அல்லது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது. நான் மதீனாவாசி, நான் மதீனாவிலே இருக்கின்றேன் என்று அதனை ஒரு சாட்டாக நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் வெறுமனே நான் மதீனாவிலே இருப்பதன் மூலமாக அல்லது மதீனாவிலே பல வருடங்கள் வாழ்வதன் மூலமாக ஒருபோதும் சிறப்புகளை அடைந்து கொள்ள முடியாது. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல் அர்த லா துகத்திசு அஹதா, இந்த புவி என்பது யாரையும் புனிதத்துவமாக்காது. வ இன்னமா யுகத்திசுல் இன்சான அமலுஹு, மனிதனை புனிதத்துவப்படுத்துவது அவனுடைய செயல் என்று சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையிலே அறிவிப்பாளர் தொடர் இடையில் அறுபட்டு இருந்தாலும் கூட இந்த செய்தி உண்மை என்பதை கீழ் வரக்கூடிய திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக உங்கள் சங்கையானவர் யார் என்றால் அல்லாஹ்வை யார் அதிகமாக பயப்படுகின்றார்களோ அவர்தான் சங்கையானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் மதீனாவிலே நன்மைகள் செய்வதன் மூலமாக, நட்பண்புகளை நம்மிலே ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக, பிறருக்கு நல்ல அரண்களை செய்வதன் மூலமாகத்தான் நாம் மதீனாவுடைய நன்மையை, அதனுடைய சிறப்பை, மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் இந்த மதீனாவிலே எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். கெட்டவர்கள், நல்லவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இருந்தவர்கள் மரணித்திருக்கின்றார்கள், இந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறப்பு என்பதற்கான அளவுகோல் நாம் எத்தனை வருடம் இருந்தோம் என்பது அல்ல, நமது செயல்பாடுகள், நமது பண்பாடுகள், நாம் மதீனாவிலே பெற்றுக்கொண்ட நல்ல குணங்கள் தான் அளவுகோலாக இருக்கும். அதே போன்று இந்த மதீனாவிலே இருக்கின்ற வேளையிலே நாம் உலகமெல்லாம் அறிவு படர்ந்த, அறிவு உலகமெல்லாம் சென்ற இடத்திலே இருக்கின்றோம். எனவே மார்க்கம் சம்பந்தமான அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் மதீனாவிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற போது மார்க்கம் சம்பந்தமான அறிவுகள், மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களை நாம் முடியுமான அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புனித மதீனாவிலே இருக்கின்றோம். இது போன்ற விடயங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளவிட்டால் இதனை விட்டு சென்று விட்டதற்கு பின்னால் எங்கேதான் முடியும்? இது போன்ற அருமையான சந்தர்ப்பங்கள் இதனை விட எங்கும் கிடைக்க மாட்டாது. மஸ்ஜிது நபவிக்கு சென்றால் எத்தனையோ மார்க்க வகுப்புகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எனவே நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே மார்க்கத்தை, மார்க்க அறிவுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் நாம் மார்க்க நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய வருகைகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் விரல் விட்டெண்ணக்கூடிய எண்ணிக்கையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே நேரத்தில் கேளிக்கை, அதாவது சாதாரண நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மக்கள் திரள் திரளாக வருகின்றார்கள். எனவே நாம் நமது நண்பர்களை மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே அருமையான சந்தர்ப்பம் நழுவி விட்டதற்கு பின்னால் கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இந்த மதீனாவுக்கு வரக்கூடிய, மதீனாவை தரிசிக்கக்கூடியவர்களுக்கென்று சில ஒழுங்குமுறைகளும் இருக்கின்றன. மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் மதீனா வாசிகளுக்குரிய ஒழுங்குமுறைகளை பேணுவதோடு மார்க்கம் அனுமதித்த விடயங்களை மாத்திரம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மதீனாவுக்கு வருகின்ற போது மஸ்ஜிது நபவி தரிசிப்பதற்காக வருகின்றோம் என்ற எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் வேறு எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 3 பள்ளிகள் தான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணிப்பதற்கான அனுமதிக்கப்பட்ட பள்ளிகள். அதில் ஒன்றுதான்
மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி. எனவே மஸ்ஜிதை தரிசிப்பதற்காக வருகின்றோம் என்ற எண்ணத்துடன் தான் வர வேண்டும். அவ்வாறு மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட 5 விடயங்கள் இருக்கின்றன. 2 பள்ளி வாயில்கள், 3 மக்பராக்கள், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது குபா, அதே போன்று நபி அவர்களுடைய மன்னரை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய மன்னரை, பகீஉல் கர்கத் மதீனாவாசில் அடங்கப்படக்கூடிய அந்த மக்பரா, அதே போன்று உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பரா. இந்த 3 மக்பராக்களும் 2 பள்ளிகளும் தான் மார்க்கம் என்ற போர்வையிலே நமக்கு தரிசிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட இடங்களாக இருக்கின்றன. எனவே நபி அவர்களுடைய கபரை தரிசிக்க சென்றால் கௌரவமாக சத்தங்களை உயர்த்தாமல் அவர்களுக்கு முறையாக சலாம் சொல்லி வலதுபுறமாக சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறி, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் கூறி அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும். அதே போன்று பகீஉல் கர்கத், ஜன்னத்துல் பகீ என்று கூறப்படக்கூடிய அந்த பகீஉல் கர்கத்துக்கு சென்றால் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய வேண்டும். அதே போன்று ஷுஹதா உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய மன்னரைக்கு சென்றாலும் அவர்களுக்கும் சலாம் கூறி அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் துவா செய்ய வேண்டும். ஆனால் மஸ்ஜித் நபவிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இத்தனை தியாகங்களை இஸ்லாத்துக்காக நபி அவர்களுடன் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள் என்றால் ஏராளம் ஏராளம், நாம் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. நபி அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு அண்மையில் இருக்கக்கூடிய 2 தோழர்களையும் சபிக்கக்கூடிய ஒரு கேவலமான காட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நபி அவர்களின் நேசத்தின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தனது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கப்பட்டிருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைவர்களுக்கு நாம் சலாம் கூறுவோம், அவர்களை கௌரவப்படுத்துவோம். ஆனால் இதற்கு எதிராக சாபமிடக்கூடிய மக்களும் இந்த பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய கவலையான காட்சிகளை கேள்விப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. எனவே அவர்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த சஹாபா தோழர்கள் முதன்மை வகிக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். அவர்களுக்கு ஏசுவதை விட்டுவிட்டு தூற்றுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் கட்டாயமாக மதீனாவுக்கு வர வேண்டும். அவ்வாறு வரவில்லை என்றால் ஹஜ்ஜிலே உம்ராவிலே ஏதோ குறை ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு நிலை ஏற்படுத்திக் கொள்வது, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இந்த மதீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ மதீனாவுக்கு வரலாம், மஸ்ஜித் நபவியை தரிசிக்கலாம், அனுமதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் தரித்து செல்லலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட்டுவிட்டு ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வரக்கூடிய நமது சகோதர சகோதரிகளை மதீனாவில் இருக்கக்கூடிய நாம் மார்க்கம் அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு அழைத்து செல்வதிலே நேரங்களை வீணடிக்கின்றோம். பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், அனுமதி. ஆனால் மார்க்கம் அனுமதித்த விடயங்களை விட்டுவிட்டு அவர்களது குறிப்பிட்ட அந்த 3 நாட்களை வேறெங்கோ செலவு செய்யக்கூடிய கவலையான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே 3 நாட்கள் தரிசிக்கக்கூடிய ஹாஜிமார்கள் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட இந்த 5 விடயங்களையும் விட்டுவிட்டு எங்கெல்லாம் சென்று வருகின்றார்கள். கடைசி நேரத்திலே நான் ரவுலாவிலே தொழவில்லை, மஸ்ஜிது நபவியை பார்க்கவில்லை, பக்கியை பார்க்கவில்லை என்று அங்கலாய்க்கக்கூடிய காட்சிகளை கேள்விப்படுகின்றோம். எனவே மதீனாவில் இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தரிசிப்பதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் மிகவும் வரவேற்புக்குரியது, புகழுக்குரியது. அதனை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாத எத்தனையோ இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களின் நேரங்களை எல்லாம் வீணடித்து அவர்களை களைப்புக்குள்ளானவர்களாக ஆக்கிவிட்டு மஸ்ஜித் நபவிலே தொழக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய, ரவுதாவிலே இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடிய பல காட்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை கேள்விப்படுகின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே மதீனாவில் இருக்கக்கூடிய நாம் ஹாஜிமார்களுக்கு முறையான உதவிகளை செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் மதீனாவிலே நடக்கக்கூடிய சில தவறான விடயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய சில விடயங்களும் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நபி அவர்களுடைய மன்னரைக்கு சென்றால் அங்கே அவர்களிடத்தில் பிரார்த்தனை புரிவது, நமது தேவைகளை கேட்பது, அவர்களிடத்திலே மன்றாடுவது. நபி அவர்கள் அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை புரிய வேண்டுமே அல்லாமல்
அவர்களிடத்தில் நாம் கேட்பது என்பது மார்க்கத்துக்கு முரணான விடயமாக இருக்கின்றன. பிரார்த்தனை என்பது இபாதா, வணக்கம். வணக்கம் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டுமே அல்லாமல் வேறு யாருக்கும் அதனை நிறைவேற்ற முடியாது. எனவே நபி அவர்களுடைய மன்னரைக்கு சென்றால் சலாம் கூற வேண்டும். அங்கே நாம் அவர்களிடத்திலே கேட்பது, அவர்களிடத்திலே முறையிடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில பெண்களை பார்க்கின்றோம், சில துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் கூட்டம் கூட்டமாக சென்று அங்கே பிரார்த்தனை புரிகின்றார்கள், மன்னரிடத்திலே கேட்கின்றார்கள். ஒரு கேவலமான கவலையான காட்சி. நமது தேவைகளை மஸ்ஜித் நபவிக்கு செல்லலாம், ரவுலாவுக்கு செல்லலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே தான் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தான் நாம் துஆ கேட்க வேண்டுமே அல்லாமல் வேறு யாரிடத்திலும் நாம் கேட்டுவிடக் கூடாது. அதே போன்று கபரடிக்கு சென்று விட்டால் தொழுகையிலே நிற்பது போன்று நமது கைகளை கட்டி கொள்வது இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் இது இவ்வாறு நாம் அந்த மண்ணறையிலே கைகளை கட்டி கொண்டு அல்லது அந்த கபரிலே இருக்கக்கூடிய கதவுகளை ஜன்னல்களை தடவுவது, கைகளால் பூசி கைகளை முத்தமிடுவது, இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அது இணை வைக்கக்கூடிய ஒரு இக்கட்டான கேவலமான நிலைக்கு நம்மை இட்டு சென்றுவிடும். எனவே இவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பாசம் என்றால், அன்பு என்றால் இதுவல்ல. நபியுடைய செயல்களை, நபியுடைய போதனைகளை வாழ்விலே எடுத்து நடப்பதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு நிகழ்வு, மதீனாவுக்கு வருகை தந்தால் எனது சலாத்தை நபி அவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு காட்சி. தெரியாமல் மக்கள் கூறுகின்றார்கள், தெரியாமல் செய்திருப்போம். ஆனால் நாம் நபி அவர்கள் மீது சலவாத்து சலாம் கூறுவதென்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் உலகில் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து தான் சலாம் கூறுகின்றோம். ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது இரண்டாவது தக்பீரிலே நாம் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். ஒவ்வொரு தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகின்ற போது சலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். இவ்வாறாக பள்ளியினுள்ளே நுழையும் போது நபியின் மீது சலவாத்து சலாமும் கூறுகின்றோம். எனவே எங்கிருந்தாலும் நபியின் மீது சலவாத்து சலாம் சொன்னால் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நியமித்திருக்கின்றான். எனவே நாம் பல மக்களுடைய சலாத்தை எடுத்து வந்து கபரடியிலே நின்று கொண்டு முதலாவது எனது சலாம், இரண்டாவது அப்துல்லாவுடைய சலாம், இவ்வாறு ஒவ்வொரு பெயரை சொல்லி சலாத்தை எத்தி வைக்கக்கூடிய சில காட்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பெயர்களை எழுதி கொண்டு பெயர்களை வாசிக்கின்றார்கள். இது போன்ற நடைமுறை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயம். எனவே எங்கிருந்தாலும் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறினால் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தி வைப்பான். எனவே இது போன்ற விடயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்வதோடு வரக்கூடிய மக்களுக்கு, நாம் மதீனாவில் இருக்கின்றோம் என்பதால் கூறுகின்றேன், வரக்கூடிய நபர்களுக்கு தெரியாதவர்களாக வரலாம், அவர்களுக்கு சுமூகமாக சூகசமாக இது போன்ற நல்ல செய்திகளை எத்தி வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். மக்கள் எல்லை கடந்து இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுவது உண்மையில் அவர்களுடைய மனதிலே நபி அவர்களை பற்றிய அன்பு, பாசம், கருணை என்று நினைத்துக் கொள்கின்றார்கள், தவறாக, தெரியாமல். எனவே உண்மையாக அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொண்டால் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எனவே அல்லாஹுடைய பாசம் வேண்டுமா, அல்லாஹுடைய முஹப்பத் வேண்டுமா, நபியை முறையாக எல்லா விடயங்களையும் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே மதீனாவுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. மதீனாவுடைய ஒழுங்குமுறைகள் பல இருக்கின்றன. எனவே தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. எனவே மதீனாவுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டோம், மதீனாவிலே வாழ்கின்றோம். எனவே மதீனாவுடைய மகிமையை, புனிதத்துவத்தை அறிந்து நாம் முதலில் எடுத்து நடப்பதோடு நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதோடு பிறருக்கு முன்னுதாரணமாக, பிறர் நம்மை பார்த்து ஏதாவது ஒரு விடயத்தை மதீனாவில் வேலை செய்தவர், மதீனாவில் வாழ்ந்தவர், மதீனாவாசி என்று நம்மை கூறி நம்மிடத்திலே ஒரு நல்ல பண்புகளை படித்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரண புருஷர்களாக நானும் நீங்களும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.